ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்காகவும் சின்ன ஒரு தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு திருப்தியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து விவசாய சம்மந்தமாக சிஆர்பியாக இருக்கேன் எங்கள் பஞ்சாயத்தில் அப்படின்னு. அது சம்மந்தமாக எனக்கு 3 நாள் ட்ரைனிங்க்காக மதுரை அனுப்பியிருந்தாங்க விவசாய சம்மந்தமாக. இது ஏன் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம எவ்வளவோ படிப்புகள் படிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த விவசாய சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு அதை தெரிஞ்சுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், எந்த ஒரு உணவுப் பொருளுமே இந்த மாதிரியெல்லாம் கடந்து வருதா, இவ்வளவு பயணங்கள் அதில் இருக்கா அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம படிப்பு ரீதியாக அதை பார்த்து அனுபவ ரீதியாக அதை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மதுரையில் அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அது வார்த்தைகள்னால என்னால் சொல்ல முடியல. 3 நாளும் எப்படி போச்சு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை. ஆனால் ஃபஸ்ட்டு 3 நாள் ட்ரைனிங்கா அப்படின்னு யோசித்தாலும் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதாகவும் இருந்துச்சு. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு வந்தாலுமே அது நமக்கு ரொம்பவே தேவையானது தான். அது இருந்தால் மட்டும்தானே நம்மளோட சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும். மதுரையில் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங். 3 நாளுமே சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் நைட்டும் டிஃபனு, இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல், வெஜ்ஜு பிரியாணி, சாம்பார் சாதம் அப்படின்னு சாப்பாடு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தங்குறதுக்குமே ரொம்ப ஒரு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா வசதியுமே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய வெளியில் இருந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக நிறைய சார் கிளாஸ் எடுத்தாங்க. விவசாயி பேசினாங்க. விவசாயிகள் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிகமாக வெயிலாக இருக்குது, வெப்ப காற்று வீசுது, அனல் காற்று வீசுது, இப்படி அதுக்கான காரணம் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை பற்றி ரொம்ப அழகாக எங்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே கிளாஸ் எடுத்தது எல்லாமே எங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ டவுட் கேட்டாலும் பொறுமையாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அதில் பொதுவாக காலநிலை மாற்றம் இப்போ உள்ள சேஞ்சஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஏன்னா சூரியன் எப்போயுமே அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஒரே அளவான வெப்பத்தை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் ஏன் இப்போ இவ்வளவு அனல் காற்று வீசுது, ஏன் இப்போ இவ்வளோ வெப்பமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் நம்ம மரங்களை எல்லாம் அழித்தது. அடுத்து அந்த மாதிரி அதுக்கான ஒரு நிறைய ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், நம்ம அதிகமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனாலையும் அது என்ன ரீசன் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக, ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணேன் அப்படிங்கும்போது டைமிங் ரொம்ப அதிகமாகும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நம்ம மரங்கள் இல்லாமல் இருக்கிறதும், அதிகப்படியான பிளாஸ்டிக் சரி, அதிகப்படியான வண்டி வாகனங்கள்னால வெளிவர்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள்னாலையும் அப்படியே பூமி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அந்த சூரிய ஒளிகளை எல்லாத்தையும் மொத்தமாக உள்வாங்கிறனால நமக்கு அதிகமான வெப்பம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியும், இனிமேலும் இதே மாதிரி காலம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய இதனால் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி மண் வகைகள் நம்ம சாதாரணமாக, ஏன்னா நான் படித்தது பிகாம், எனக்கும் +1 +2லேயுமே பயோ மேக்ஸ் குரூப்பு இந்தளவுக்கு எனக்கு தெரியலை. ஆனால் 3 வருஷ கோர்ஸ் அக்ரி விவசாயத்தை பற்றின அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வருஷம் இருக்கக்கூடிய கோர்ஸை ஒரு 3 நாளில் எவ்வளவு அழகாக எளிமையாக புரிஞ்சுக்கிறலாமோ, அதை எப்படி கற்றுத்தரணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இதை ஏன் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். பேசிக்காக நம்மளுமே நம்ம பசங்களுமே நம்மளுமே எவ்வளவோ படிப்புகள் படித்தாலும் நம்மளோட பேசிக் ஒரு தனி மனிதனோட அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம்.
அதில் உணவு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த உணவு எந்த மாதிரி வகையில் வருது, அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம அது வந்து இன்னுமே அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தனி மனுஷனுமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா அதை நான் கற்றுக்கிட்டு எங்கள் பஞ்சாயத்து ரீதியாக இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் தான் நான் அதை ஷேர் பண்ணணும். அதே மாதிரி வியூவர்ஸ் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நம் அந்த மாதிரி விஷயம் நானும் போய் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு. மண் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், களிமண், அதோட தன்மைகள், அதோட அளவுகள், ஒவ்வொரு மண்ணையும் எந்த மாதிரியாக பரிசோதனை பண்ணி அதில் என்ன விளைவிக்க முடியும், ஏன்னா எந்த மண்ணுலேயுமே எதுவுமே ஒன்று கண்டிப்பாக செய்யலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. நீர் மேலாண்மை, நீரை எப்படி தாவரங்களுக்கு தேவையான அளவு நம்ம பாய்ச்சணும், நீருக்கு எந்த மாதிரியான அதுலேயுமே சேமித்து சிக்கனமாக நீரை பாய்ச்சணும் அப்படிங்கிறதையும், சேகரித்து வைக்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறதையும், ஒரு இயற்கை விவசாயிகளுக்கு தேவையான அந்த இடுபொருட்கள் எல்லாம், உரங்கள் எல்லாம் எப்படி நம்மளே கால்நடைகள் வளர்ப்பை பற்றி நிறைய பேசினாங்க. அந்த கால்நடைகளை வளர்க்கும்போது அதில் எப்படி அந்த இயற்கை உரங்கள் எல்லாம் அது மூலமாக எப்படி தயாரிக்கிறது, பூச்சிக்கொல்லிகளுக்கு மருந்துகள் தெளிக்கிறதை விட நம்ம இயற்கை மூலமாகவே நிறைய கரைசல்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன மாதிரியான கரைசல்கள் இயற்கை மூலமாகவே நம்ம வந்து செய்கிறது அப்படிங்கிறதையுமே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே அந்த கரைசல்கள் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு லைவாகவே செஞ்சும் காமிச்சாங்க. ஒரு மேம் வந்து அதுக்கு பிறகு மதுரைக்கு சின்னதாக ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கே அதே மாதிரி முக்கியமாக அங்கே உள்ள என்ன மாதிரி வந்த நிறைய பேருக்கு நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அன்பாக பேசினாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. திண்டுக்கல், நத்தம், மதுரை, வெளி ஊர்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட அந்த ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். அவ்வளோ ஒரு அன்பாக, பாசமாக, ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நல்லாவும் எங்களுக்கு நல்ல ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயுமே எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சிஆர்பி கோஆர்டினேட்டர் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுமே நம்ம அவங்களுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஒரு கேஷுவலாக எங்கக்கிட்ட பழகுனாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதோட, நிறைய விஷயம் தெரிஞ்சதோட, மன திருப்தியோட மதுரையிலேருந்து கிளம்புனேன். மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு விட்டதே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண டயத்தை விட அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி வர்றாரு. ஸோ எல்லாராலையுமே போக முடியலை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த இடத்துல என்னை அனுப்பி வச்ச என்னோடய ஹஸ்பண்டுக்கும், என் பசங்களை பார்த்துக்கிட்ட எங்கள் அம்மாவுக்கும் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும். அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.